ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டிஎம்எலோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு டாக்குமெண்ட் மார்க்கப் லாங்குவேஜ். டாக்குமெண்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னால், இப்போது இது வந்து ஒரு வேர்ட்பேட் டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக்குமெண்ட்டில் அவர் ப்ரொஃபைல் அப்படின்றது ஒரு ஹெட்டிங். அதுக்கு கீழே, அந்த ஹெட்டிங்க்கு கீழே என்ன இருக்கோ அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சும்மா டம்மி டெக்ஸ்ட் தான், அதை படிக்காதீங்க. கீழே வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டம், அவங்க என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட் ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில், இப்போது இது வேர்ட்பேட்னா வேர்ட்பேட் ஃபைலில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு பேராகிராஃப், அந்த மாதிரி நமக்கு பார்த்தோன்னே விஷுவலாக தெரியுது இல்லைங்களா. நம்ம ஹெச்டிஎம்எல்லில் என்ன பண்ணுவோம், கோட் வச்சு, ஹெச்டிஎம்எல் கோட் வச்சு இது வந்து ஹெட்டிங், இது வந்து பேராகிராஃப் அப்படின்னு நம்ம பிரித்து காட்டுவோம். அதுக்கு பேர் தான் மார்க்கப் அப்படின்றது. அதனால தான் ஹெச்டிஎம்எல் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். doc.html எக்ஸ்டென்ஷன் வந்து HTML எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபைல் HTML ஒர்க் ஆகும். இது ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து அது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கும். இப்போது நம்ம எடிட்டரில் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட நார்மல் எடிட்டர் இருக்குது இல்லைங்களா, நோட்பேட்++. நோட்பேட்++ பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது HTMLல நம்ம இதே டாக்குமெண்ட்டை பண்ண போகிறோம். இந்த RTF டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அவர் ப்ரொஃபைல் இருக்குங்களா, அவர் ப்ரொஃபைல். அப்புறம் இந்த 3 பேராகிராஃப் இருக்குங்களா, இந்த 3 பேராகிராஃப், அதை 3ஐயும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். 3 பேராகிராஃபும் ஒவ்வொரு லைனில் வந்திருக்கு, தனி லைனில். ஒரு என்டர் கொடுத்துக்கிறேன் நான். அதாவது இது மொத்தமாக வந்து ஒரே பேராகிராஃபில் இருக்குது. இந்த ஒரு பேராகிராஃப் மொத்தமாக ஒரே லைனில் இருக்குது. வியூவில் போயிட்டு வேர்ட் ரேப் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது இது ஒரு லைன், அந்த லைன் ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் அப்படி இருக்குது. இப்போது அந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 லிஸ்ட் ஐட்டம், இது 3ஐயும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். HTML ஃபைல்னால் வெப் பேஜஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இல்லைங்களா, அதனால் இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்குது, வெறும் டெக்ஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ரேப் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சிங்கன்னா எது என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம், அதாவது இந்த அவர் ப்ரொஃபைல்ன்றது என்னது, இந்த பார்ட் என்னது, இந்த டெக்ஸ்ட் பிளாக் என்னது, இந்த டெக்ஸ்ட் பிளாக் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌசருக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிற லாங்குவேஜ் தான் HTML. அதனால தான் வந்து அதை மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த H1 அப்படின்ற ஒரு டேகை வந்து இந்த ஹெட்டிங்கை சுற்றி போட்டோம்னா இது ஹெட்டிங் அப்படின்றது தெரிஞ்சிடும் ப்ரௌசருக்கு. இதை வந்து சுற்றி P அப்படின்னு ஒரு டேக் போட்டோம்னா இது வந்து பேராகிராஃப் அப்படின்றது ப்ரௌசருக்கு தெரிஞ்சிடும். இதை நான் காப்பி பண்ணி எல்லா பேராகிராஃப் முடியும் போதும் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட். அதே மாதிரி இதையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இது வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் சேவ் பண்ணிடுறேன். புரியுதுங்களா. இப்போது இது H1குள்ளே இருக்கனால ப்ரௌசர் வந்து இது ஹெட்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இது வந்து P டேக்குள்ளே இருக்கனால ப்ரௌசர் வந்து இது பேராகிராஃப் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி கரெக்டாக இங்கே என்னென்ன டேக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்கன்னா நம்மளோட மார்க்கப் இருக்குங்களா, இதில் H1குள்ளே ப்ரொஃபைல் இருக்கனால இங்கே ஹெட்டிங் மாதிரி தெரியுது. இது ஒரு பேராகிராஃப் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ அதாவது கோடை வந்து எது என்ன, இது பேராகிராஃப், இது வந்து ஹெட்டிங் அப்படின்னு நீங்கள் கோட் கரெக்டாக எழுதினீங்கன்னா தான் ப்ரௌசரில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜை டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் HTML.